நிமிஷம் ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஒன்று பார்த்துட்டு நம்ம அந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஊமைகள் பேசியிருக்கார்? 39 ஊமைகள் பேசியிருக்காரு. அதுபோக நிறைய ஊமை வாக்கியங்கள்லாம் பேசியிருக்கார். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக ஏதாவது செஞ்சு காமிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல் பேரபிள் எது செஞ்சு காமிச்சிருக்காருன்னா, என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, ஊமைகள் என்னதான் கற்றுக்கொண்டு இருந்தாலும் சரி, என்ன பேசியிருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துறதுக்கு 2 விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அதுவும் வேதமானவர்களுக்கு ரொம்ப 2 விஷயம். ஒன்று என்ன செஞ்சு காமிச்சார்? கால்களை கழுவி காமிச்சார் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக அவரே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர், அதாவது கனத்திலையும் மகிமையிலும் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன் காலை கீழே குனிஞ்சு என்ன பண்ணுறாரு? கழுவி காமிக்கிறார். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒருவர் செய்யுங்க. வேற எந்த சிந்தனை இருந்தாலும் சரி, யார் பெரியவன் யார் சின்னவன் இந்த கருத்தே கிடையாது. யார் அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய சரீரம் இந்த அப்பமும் திராட்சை ரசமாக மாற முடியும். இல்லைனா வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய போராட்டங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தால் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஒரு சகோதரருக்கு ஒரு பிரச்சனை ஒரு சகோதரர் மூலியமா வருதுன்னா என்ன தெரியுங்களா? அவரால் இவர் என்ன பண்ணுறாருன்னா பியூரிஃபை பண்ணுறார். அதான் அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். தேவன் எனக்கு இவர் இந்த சகோதரன் மூலியமா என்னை வந்து சரி பண்ணுறார் அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அவரை தயவு செய்து என்ன பண்ணிடக்கூடாது? பகைச்சிடக்கூடாது. முதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? அவருடைய சரீரத்தையே என்ன பண்றாரு? முன்னாடி வச்சு காமிச்சிருக்காரு. நீங்க இதை வாங்கி புசிங்க, என்னுடைய மரணத்தையே என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்க. அதாவது அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணி இருக்காருன்னா அர்ப்பணிச்சிருக்கார். அர்ப்பணிப்பு என்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு சகோதரருக்கும் வரணும். கிறிஸ்து மாதிரி அர்ப்பணிக்கணும். அவருடைய சரீரம் எப்படி இந்த உலகத்துக்காக பிக்கப்பட்டதோ அதே மாதிரி நமக்கும் அநேக விதமான பாடுகள் துன்பங்கள் எல்லாம் பிக்கப்படணும். சும்மா எந்த பிரச்சனையுமே வரல சாதாரணமாக இருக்கிறோம்னா அவங்க பைபிள் ஸ்டூடெண்டே கிடையாது. சரிங்களா? பாடுகள் வரணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். தேவனே இன்னைக்கு ஏதாவது உங்கள் வேலையை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அவருடைய வேலை செய்ய வாய்ப்பு கேட்டோம்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான். அப்போதான் நம்ம சத்தியத்தில் இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி அந்த திராட்சை ரசம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? அவர் லைஃபே என்ன பண்ணியிருக்காரு? தியாகம் பண்ணியிருக்கார், அர்ப்பணிச்சிருக்காரு. 2வது என்ன பண்ணியிருக்காரு? தியாகம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா? இதே அவருடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இனிப்பு புளிப்பு கசப்பு ஏதாவது இருக்கா? அப்பத்தில் எதுவுமே கிடையாது. உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். அவருடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க இருந்தது. இந்த பூமியில வந்து வாழ்ந்தார் இல்லையா? உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. நம்ம சொல்றோம் இல்லையா, என்னடா வாழ்க்கை இது, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. அப்படிதான் வாழணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்தவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. எந்த ஒரு கவலை பிரச்சனை எதுவுமே இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி டேக் இட் ஈஸின்ட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா தேவன் எனக்கு அதை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார், அதை நான் அனுபவிக்கணும். ஏன் கிறிஸ்து சொன்னாரு என்னை இன்னும் மகிமைப்படுத்தும்? எவ்வளவு பிரச்சனை யாருக்காக தெரியுமா சொன்னாரு? நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கும் சேர்த்து தான் சொன்னார். அந்த பாடுகளை என்ன பண்ணாருன்னா ஒவ்வொருத்தரும் உயிர் தேர்ந்து வரத அவர் கண்ணில் பார்க்கிறார். உலக ஜனங்கள் நம்மளுடைய மரணத்துல வராங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். அதை தான் அவர் பார்த்தாரே தவிர அவர் அடி வாங்கினதையோ அவரை கொட்டினதோ அவரை துப்புனதோ அதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. புரியுதுங்களா? நம்ம குழந்தை ஏதாவது ஒரு கிணத்துல வந்துச்சுன்னா நம்ம எப்படி பதறுவோம்? உடனே ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ண மாட்டோம்ல. ஏன் உயிரே போனாலும் பரவாயில்ல, குதிப்புமா குதிக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? இப்போ வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? இந்த திராட்சை ரசமும் அப்பமும் நம்ம கண் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு இருக்குதா? இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
ம் பார்த்தீங்களா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு செஞ்சிருக்கோம். இப்போ போன வருஷம் இதே தானே செஞ்சிருக்கோம், அவருடைய மரணத்தை தானே தெரிவிச்சிருக்கோம். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போறோம் மறுபடியும்? அது காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம மனப்பூர்வமா போன வருஷம் செய்யல, அதனாலதான் மறுபடியும் என்ன பண்றாரு தேவன் இன்னொரு வாய்ப்பு தர. இந்த வருஷமாவது மனம் திரும்ப மாட்டானா? இந்த வருஷமாவது என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாற மாட்டானா? ஒவ்வொரு வருஷம் நமக்கு என்ன பண்றாரு, ஊட்டி தந்துகிட்டே இருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், ரத்தம் தானே, ரத்தத்துக்கு அடையாளமா தானே வச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் என்ன பண்ணுமா, சுத்திகரிக்கும். சகல பாவங்கள் இருக்கா, சகல நோய்களை சுத்திகரிக்கும் இருக்கா? ஒரு ரத்தம் எப்படிங்க பாவத்தை சுத்திகரிக்கும், நோயை தானே சுத்திகரிக்கும். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பிளட் செக் பண்றாரு இல்லைங்களா? பிளட் தானே செக் பண்றாரு. பிளட்ல பாவம் இருக்கா, நோய் இருக்கா? பாவம் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது நம்ம நிலைமை? முதல்ல ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போ. இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கியா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு தகுதியே இல்லை இல்லைங்களா? அப்போ பிளட்ல என்ன இருக்கு, நோய் தானே இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், வாசிங்க 1 யோவான் 1:7. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்த சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்தீங்களா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். போன வருஷமும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தமா நினைச்சுதான் நம்ம சாப்பிட்டோம். அப்புறம் ஏன் நம்ம சுத்திகரிக்கல? மறுபடியும் என்ன பண்றோம், பாவியா வந்து நின்னுட்டு கையேந்தி நிக்கிறோம். ஏன் சுத்திகரிக்கல? காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்திலே ஆரம்பத்திலே பதில் இருக்கு பாருங்க. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை செய்யல நம்ம. அவர் ஒளியா இருக்கிறார். ஒளினா என்னங்க? ஒளியா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? வெளிச்சமா இருக்காரா? ஒரு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எப்படி இருக்கார்? பரிசுத்தமா இருக்கார், உண்மையா இருக்கார், சத்தியமா இருக்கார் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க பாவம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒளியா இருக்கிறவங்க பாவம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த உண்மையாவும் ஒளியாவும் இருக்கிறவங்க சகோதரர்களோடு எப்படி இருப்பாங்க? ஐக்கியப்பட்டு இருப்பாங்க. இந்த 2 விஷயம் செய்யாதால் தான் அவருடைய குமாரனுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கல. புரியுதுங்களா? ஏன் சுத்திகரிக்கல? நம்ம ஒளியா இல்ல, நம்ம பாவியா இருக்கோம், அதனாலதான் சுத்திகரிக்கல. சரிங்களா? நம்ம எப்படி இருக்கோம்னா பாவத்தில் இருக்கோம், அதான் அர்த்தம். சரிங்களா? இப்ப அதனாலதான் பாவத்தில் இருக்கிறதால தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இங்க வரோம் இல்லைங்களா? இதே நோயா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் கிட்ட தானே போவோம், நம்ம நோயை சரி பண்ணுறதுக்கு டாக்டர் கிட்ட போவோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, ரத்தத்துல பாவம் இருக்கு. ரத்தத்திலே என்ன இருக்கு, பாவம் இருக்கு. அப்ப எங்க தான் போக முடியும்? ரத்தத்துல பாவம் இருந்தா எங்க தான் போக முடியும்? நமக்கு தெரிஞ்ச ஒரே பரம வைத்தியர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். வேற உலகத்துல எங்க போனாலும் இந்த பாவம் நம்மள சுத்தம் பண்ணாது. அப்போ அந்த ரத்தம் எதற்கு அடையாளமா இருக்கு, அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுல 1 யோவான் 1:6 வாசிங்க. நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பாத்தீங்களா? இப்போ இந்த அப்பமும் திராட்சரசமும் நம்மள எதுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, குமாரன் அவருடைய சரீரத்தில் ஐக்கியப்படுறதுக்காக தான் இது வைக்கப்பட்டிருக்குது. அவர் பட்ட பாடுகள், அவர் பண்ண தியாகத்துல நாமளும் என்ன பண்ணணும், ஐக்கிய பண்ணும். வசனம் என்ன சொல்லு, அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அவரோடு கூட எங்க போய் பாடுகள் பட முடியும்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்துட்டு போயிட்டார். அவர் கோர்ஸை முடிச்சுட்டு போயிட்டார். அவரோடு கூட பாடுகள் பட முடியுமா? சும்மா சொல்லலாம்.
ஆனா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? அவர் பட்ட பாடுகளை நம்ம படணும். புரியுதுங்களா? அவர் பட்ட பாடுகளை நம்ம பட்டோம்னா அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அவர் இந்த பூமியில வந்து எப்படியெல்லாம் பாடுபட்டார். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் இருக்கா? இன்னைக்கு மைண்ட்ல தான் வருதே தவிர மாம்சத்துலலாம் எந்த ஒரு டார்ச்சர் கிடையாது, இல்லைங்களா? அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்றாரு. உண்மையா கிறிஸ்துவ பற்றியும் தேவனை பற்றியும் நம்ம அறிஞ்சோம்னா நம்ம மைண்டும் என்ன ஆயிடும்னா ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தத்துல தான் என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அதனால என்ன பண்ணக்கூடாது? பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. சகல மாம்சத்துக்கும், அதாவது மிருகங்களா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் என்னவா இருக்கு? உயிராய் இருக்கிறது. உயிரா இருக்கு. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரத்தம் ஜீவனுக்கும் சமானம். ரத்தம் இல்லைன்னா ஜீவனே கிடையாது. ஆகையால் ரத்தத்தையும் மாம்சத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியானாவே அவரால் வேலை செய்ய முடியாது. அப்போ மாம்சத்துல ரத்தம் ஊறி இருக்கு. எது கம்மியானாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவனுக்கு ஜீவனே கிடையாது. அப்போ ஜீவனுக்கு அது சமானம். ஆகையால் எந்த மாமிசத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாமிசத்தின் உயிரும் அதன் ரத்தத்தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இப்ப சொல்லுங்க, சகல மாம்சத்தின் உயிர் ரத்தமா இருக்கு. இது வந்து நியாயப்பிரமாணம். அதனால இது சாப்பிட்றவன் என்ன ஆயிடுவானா அறுப்புண்டு போயிடுவான். ரத்தத்தை சாப்பிடவே கூடாது, இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து, ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில முதல் வரிகளை வந்து என்ன சொல்றாரு? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு என்றாரு. அப்போ அந்த ஜனங்களுக்கு கோபம் வருமா வராதா? நியாயப்பிரமாணத்துல சாப்பிடக்கூடாது என்றாரு, இங்க வந்து சாப்பிட சொல்றாரு. நீங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு ஜீவனே இல்லை என்றாரு. அப்ப எது கரெக்ட்? எது கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில முதல் வருகையில் வரும்போது எதுவுமே டைரக்டா சொல்லல. அவர் காதுகளை மந்த பண்ணி போடு, எல்லா ஊமைகளா பேசு, இல்லையா? அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு மாத்திரம் தான் தெரியணும்? ஃபர்ஸ்ட் திருச்சபை பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் தெரியணும். அப்ப இந்த ரத்தம்னா என்ன? ரத்தம்னா என்ன, எதற்கு அடையாளமா வச்சிருக்கார் என்ற ஒரு விஷயத்த நமக்கு மாத்திரம் தான் தெரியும். உலகத்துல எல்லாம் செய்யறாங்க. மற்ற கிறிஸ்துவெல்லாம் போய் பாருங்க, ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அது என்ன இருக்கு? மாம்சத்தின் உயிரா இருக்கு. மத்திய 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்த. வாய்க்குள்ள போறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆனா மத்தியில் என்ன சொல்றாரு? வாயில போறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது சாப்பிட்டு ஆசன வழியா மலமா போயிடும் வெளியே. இப்ப சொல்லுங்க, ரத்தம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சொல்லுங்க. ஆனா சாப்பிட்டீங்கன்னா அறுப்புண்டு போயிடுவீங்கன்னு சொல்லுது. இஸ்ரேல் புத்திரர்களே இராதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றதா வந்தேன் சொன்னாரா இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாரா அழிச்சார்? அவரு நிறைவேற்றி முடிச்சார். ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் அவமாய் போல எல்லாத்தையும் பர்ஃபெக்டா 100% நிறைவேற்றி முடிச்சிட்டார். அப்ப இந்த ரத்தம் எதுக்கு முன்னாடி ஆழமா வச்சிருக்கார் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இதே வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 53 56 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாள் அது எப்பங்க? கடைசி நாள் அது எப்போ? ராஜ்யம் அது எப்போ? ராஜ்யம் எங்க இருக்கு? எங்க வெளியே பாத்தீங்களா ராஜ்யத்தை? ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளே. கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. ராஜ்யம் எங்க தெரியுமா இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதான் விதை விதைக்கப்பட்ட ஒரு வசனம் பார்க்கிறோம் இல்லையா? விதை விதைக்கிறவங்க யாருங்க? ராஜ்யத்தின் புத்திரர்.
ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ராஜ்யத்தை நம்பினீங்கன்னா, அன்பு செலுத்தினீங்கன்னா, உண்மையா விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யம் இருக்கு. எல்லாருக்கும் தெரியாது, ராஜ்யம் பிரதியுச்சமா தெரியாது. அது எங்க இருக்கு? வெளியெல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏதுவாயிராது. அது எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ராஜ்யத்துல என்ன இருக்கும்? ஓனாய் ஆட்டுக்குட்டியோட ஒன்னா இருக்கும். ஒன்னா இருக்குமா இருக்காதா? இப்ப நம்மலாம் ஓனாயா ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி ஓனாய் ஒன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கு. ராஜ்யத்துல ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம். ஓனாயா இருந்தவங்களும் ஒன்னா இருப்போம், ஆட்டுக்குட்டியா இருந்தவங்க ஒன்னா இருப்போம். ராஜ்யம் அவளுக்குள்ள இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவங்க மிருகங்களா தான் இருப்பாங்க. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியா தான் இருக்கும். ரெண்டு ஒன்னாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்ப ஒன்னா இருக்கிறதுக்காக தாங்க இதை வச்சிருக்கிறாரு. ஒருமைப்பாட்டில் நீங்கள் எல்லாம் தேறினவர்களா இருங்க, அன்பு செலுத்துங்க. சாதாரண சொல்ற, ஒரு கண்ணில் தூசி விழுந்தா இன்னொரு கண்ணு கலங்கிடும். கலங்குமா கலங்காதா? அப்போ சகோதரருக்கு ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு சகோதரன் ஆகணும், கலங்கணும். அதான் சரீரம். அப்ப சுயநலமா நம்ம இருந்தோம்னா எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? எதுலையுமே நம்ம ஈடுபட முடியாது. கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலையும் போய் சேர முடியாது. அவருடைய சரீரம் ஆகிறதுக்கும் நமக்கு பங்கே கிடையாது. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, கை வைக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து அபாத்திரமா பானம் பண்ணாதீங்க. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் உயிருக்கே ஒரு சகோதரனுக்காக ஜீவனையே கொடுக்கிற அன்பை காட்டிலும் வேற அன்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையோட வந்து கை வைங்க. அடுத்த வருஷம் நீங்க இருக்க மாட்டீங்க. அப்பனா நாங்க அந்த மாதிரி வைக்கல பிரதர். நாங்க இன்னும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம மறுபடியும் வந்து இதை புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது வேணும்? ராஜ்யத்தின் பிள்ளைகளா போறதுக்கு விரும்புறீங்களா, இல்ல வருஷம் இதை சாப்பிடறதுக்கு விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இதுதான் கடைசி பந்தி, இனிமே நான் உங்களோட என்னுடைய ராஜ்யத்துல தான் சாப்பிடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் நமக்கு இது கடைசி பந்தியத்தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? மனதளவில் பியூரிஃபை பண்ணிக்கணும். அதற்காக தான் வந்திருக்கோம். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். பாத்தீங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி ஒன்று குறைய எல்லாமே இரத்தத்தினாலே தான் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பாத்தீங்களா? அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே கிடையாது. ரத்தம் சிந்தனம்னா என்ன? அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின்படி ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் பலி செலுத்தினாங்க. ஆனா நம்மளை பார்த்து சொல்றாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே கிடையாது. அப்போ இந்த ரத்தம் எதற்கு வச்சிருக்க அடையாளமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். தேவன் நமக்கு மட்டும்தான் வெளிப்படுத்திருக்காரு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பண்ண தியாகம் இந்த ரத்தம். ஒட்டுமொத்த உலகத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கார், தியாகம் பண்ணியிருக்கார். நம்மள அதனால கழுத்தை கீறிட்டு கையை கீறிட்டு ரத்தம் சிந்த சொல்ல, நீங்களும் தியாகம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணுங்க? போய் இணைஞ்சிக்கங்க. எங்கள் போதகம் குருமான்றவர் எனக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சு காமிச்சிருக்காரு. நாமளும் என்ன பண்ணலாம்? அவருடைய பாடுகளை பாருங்க. நம்ம இந்த ஐக்கியத்தை விட்டு வந்து வெளியே வந்து 1 வருஷம் ஆச்சு. யாராவது ஒரு சகோதரர் கூட்டு வந்திருக்கீங்களா வெளியே இருந்து? ஒருத்தரும் கிடையாது. சரி, யாராவது ஒரு சகோதரர் வெளியே அனுப்பிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கை தூக்குறீங்க. அது நிறைய செஞ்சிருக்கும் பிரதர். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம புசிக்க வேண்டிய விதமா புசிக்கல. ஒருமைப்பாட்டில் நம்ம தேறினவங்களாண்டா நம்ம வீட்டில இருந்து ஒரு சகோதரியோ குழந்தையோ வெளியே தட்டி விட்டுருமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாயப்படுத்த தான் பார்க்கணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு சகோதரர் என்ன பண்ணும்? ஆதாயப்படுத்த தான் பார்க்கணும். அதுக்காக தான் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை
செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? என்ன சொல்றாரு? நித்திய ஆவியிலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம். அவர்கிட்ட பழுது இருந்ததா? பழுதே கிடையாது. பியூர் கோல்ட், 22 கேரட் என்ற சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பியூர் கோல்ட், பழுதற்ற ஒரு பலியை என்ன பண்ணியிருக்காருன்னா தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கார் இல்லைங்களா? அவருடைய ரத்தம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவருக்கு ஊழியம் செய்கிற நாம நம்ம செத்த கிரியை சுத்திகரிப்பது நிச்சயமா இருக்கும். அந்த மாதிரி அவர் ஊழியம் செஞ்சிருக்கார் தேவனுக்கு. அவருக்கு ஊழியம் செய்கிற நாம் அந்த தியாக பலியை நாம் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய செத்த கிரியை, மற்ற விஷயங்களை நம்ம நினைக்க பாருங்க, பொறாமை இதெல்லாம் செத்த கிரியைகள். இதெல்லாம் நம்மளை சுத்திகரிக்கலனா, அதான் உண்மையாவே அவருடைய பாடுகளை ஏத்துக்கலனா கண்டிப்பா நம்மளை சுத்திகரிக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவத்தையும் சுத்திகரிக்கும் சொல்றாரு இல்லையா? நம்மளை சுத்திகரிக்காத காரணம் என்ன? இதுதான். புரியுதுங்களா? செத்த கிரியைகளுக்கு தான் நம்ம அதிகமா முக்கியத்துவமே தர அவருடைய தேவனுடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு முக்கியம் தரதில்லை. புரியுதுங்களா? முதல் நம்ம இதில் நினைவு கொள்ளணும். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாக. நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு அங்கே நினைவு கூறியாகில். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை. நீங்க பலி செலுத்துறதுலாம் முக்கியம் இல்ல, நீங்க என்னதான் பலி செலுத்தினாவும் முக்கியம் இல்ல. முதல்ல என்ன பண்ணும்? உன் சகோதரன் இடத்துல ஏதாவது என் பேர்லயோ அவர் பேர்லயோ ஒரு குறை இருக்கா? இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மெமோரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிரதர்ஸ்ங்க போன் பண்ணுவாங்க, பிரதர் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தெரியாம பேசியிருந்தாலும் சரி, தெரியாம நடந்திருந்தாலும் சரி, என்ன மன்னிச்சிருங்க பிரதர். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னை மன்னிக்கவே முடியாது, நீ இந்த பக்கமே வந்துடாத, அப்படியே சொல்லுவோம். சொல்ல மாட்டோம்ல. ஒரு விரோதி நமக்கு என்னதான் பாவம் செஞ்சிருந்தா ஒரு விரோதி வீட்டுக்கு வந்தா கூட என்ன பண்ணுவோம்? ஒரு கலசம் தண்ணி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? பிரதர் வாங்க, பழசெல்லாம் மறந்துடலாம். நம்மளா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இப்படிதானே சொல்லணும், தேவனுடைய பிள்ளைகள். பழியும் பகையும் பொறாமைகள்லாம் வச்சுட்டு நம்ம இந்த அப்பத்துல பங்கு பெற்று என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனுடைய நோக்கமே என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? சும்மா இல்லைங்க. எவ்வளவு பாடங்கள் பார்த்தோம். 2.5 மாசம் நிறைய பாடங்கள் கேட்டிருக்குமா, பேசியிருக்குமா? சொல்லுங்க. எல்லாருமே பேசிதான் இருக்கும், ஒருத்தர் கூட கேட்கல. எல்லாருமே மற்றவர்களை கிறிஸ்துவாக்க தான் பார்க்கிறோமே தவிர நம்மளை நாம கிறிஸ்துவாக்குறதுக்கு யாருக்குமே எண்ணம் இல்லை. அப்படிதானே இருக்கும் நம்ம லைஃப் இல்லைங்களா? மற்றவர்களை கிறிஸ்துவாக்க பார்க்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவ ஆவறதில்ல. நம்ம கிறிஸ்துவ ஆகணும். எடுக்கிற பாடம் முதல்ல எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. கேட்கறது கேட்காது உங்க விஷயம். தேவன் நான் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்றேன்னா தேவன் என்னோட பேசியிருக்கார், இது எனக்கு தான். 99% வந்து எனக்கு தான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சகோதரர் பேசணும். ஆனா நம்ம எப்படி ரெடி பண்றோம்னா, நம்மள அப்படி பண்ணால இந்த வசனத்தை போடுவோம், அந்த வசனத்தை போடுவோம், உரைக்குதான் பார்ப்போம், இந்த வசனத்தை போடுவோம். தப்பு பண்ணது பூரா நம்ம மற்றவர்கள் மேல பழி சுமத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? முதல்ல நம்ம மனம் திரும்பணும். நம்மளை பார்த்து தான் மற்றவங்க திருந்த முடியும். நம்மளை பார்த்து மற்றவங்க ஓடுறாங்கன்னா காரணம் என்ன? நம்மளுடைய கிரியைகள் சரியில்லை. புரியுதுங்களா? நம்ம கிறிஸ்துவா இருந்தா பின்னாடியே வருவாங்க, அவர் தான்ப்பா கிறிஸ்து அப்படின்னு வருவாங்க. இவனா கிறிஸ்துன்ட்டு ஓடுற நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன குறை இருந்தாலும் சரி, முதல்ல பலிபீடத்தில் என்ன பண்ணும்? சகோதரனிடத்துல ஒப்புரவாக தேவனுக்கு செலுத்துற பலி. ஒரு விஷயத்தை செய்தா கூட என்ன சொல்றாரு? கிரியை செய்தா கூட, இந்த சிறியவனுக்கு எதை செய்கிறியோ,
அது எனக்கே செஞ்ச மாதிரி. எனக்கு செய்ய சொன்னார். பண காசெல்லாம் எனக்கு கொடுங்க நான் சொன்னார். மற்றவங்களுக்கு கொடுங்க, ஏழைக்கு கொடுங்க. உங்கள் குணலட்சணத்தை நல்லா பூ மாதிரி வச்சுக்கோங்க, கடினப்படுத்தி வச்சுக்காதீங்க. அது நிற்காது. போன வருஷம் நம்ம கூட அப்பம் புசித்த சகோதரர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. அடுத்த வருஷம் நம்ம இவங்க கூட இருப்போமா என்னன்னு கூட தெரியாது. தனியாக கூட விடப்படலாம். இந்த பூமியில் இல்லாமல் கூட போகலாம். நாளைக்கே இருப்போமான்னு கூட சொல்ல முடியாது. என்ன வைராகியத்தை வச்சு நம்ம எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை சாதிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இதே அன்பு. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் எதுலையுமே கடன் படாதீங்க. எதில் கடன் பட சொல்கிறாரு? அன்புல மாத்திரம்தான் கடன் பண்ணணும். அன்புல கடன் பட்டு பாருங்க, அவருக்கு திருப்பி செல்றதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். நம்ம வம்புல கடன் பட்டு அவரை வரவிடாமல் பண்ணிடுறோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இங்க வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சரீரமாகிய அப்பம், இங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த திராட்சை ரசமாகிய அவருடைய ரத்தம், அவர் அர்ப்பணிச்ச வாழ்க்கை, அவர் பண்ண தியாகத்துல நாமளும் உண்மையாக இயேசு கிறிஸ்துடைய சரீரமா ஆக போறோம்னா அதில் நம்ம என்ன பண்ணோம்? அதில் பங்கு பெற்றோம்னா நம்மளுக்குள்ள வேற்றுமைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே விசுவாச குடும்பம். சாகிற வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். சரிங்களா? அதுதான் தேவனுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை. ஒன்றா இருக்கணும். இன்னும் எவ்வளோ சகோதரர்கள் ஒன்றா இருக்கலாம், அன்பு செலுத்தலாம். பிரிவினை பண்ணுறதெல்லாம் தேவன் பார்த்துப்பார். ஒருத்தர் பிரிஞ்சு போறானவே அது என்ன தெரியுமா? தன் சுயநலத்தினால தான் பிரிஞ்சு போகிறான். முதல்ல இதை நினைவில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஆராதனையில் சாப்பிட்றதுக்கு கடந்து செல்லலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நினைவு கூடுதல் நாளில் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த வேளையில் எதற்காக இந்த பந்தியிலே பங்கேற்கும் நிறைந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கடந்த நாட்கள் கடந்த வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் செய்த குற்றங்கள் தப்பிதங்கள் மற்ற எல்லா விதமான காரியங்களையும் நினைவு கூர்ந்தவளாய் ஒரு நிமிடம் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்த்து எங்களுடைய பாதையிலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்தவர்களா ஆண்டவரே, இப்படியாக இந்த பந்தியிலே ஆண்டவரே எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் இனி புதிய வாழ்க்கையில் புதிய சிருஷ்டிப்பிலே ஆண்டவரே நாங்கள் ஜீவனம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த வேளையில் கூட கர்த்தாவே இந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதித்தலும், இந்த அப்பத்தை ஆண்டவரே நாங்கள் இப்படியாக ஒரு கடமையான காரியத்திற்காக நினைத்து இந்த காரியத்திலும் ஈடுபடாதபடி ஆண்டவரே முழு மனதோடு ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு நினைவு கூர்ந்தவளாய் ஆண்டவரே இந்த அப்பத்திலே நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உங்களில் வீட்டிற்கும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவரீர் அப்பா, எம்மட்டுமாய் எங்களை காத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இந்த வேளையிலே கூட இரட்சகர் மூலமாக எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே இந்த பரிசுத்த பந்தியை ஆசரிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்தை புசிக்கும் தகப்பனே. இப்பொழுதும் கூட தேவரீர் இந்த திராட்சை ரசத்தை பருகிருக்கிறோம் தகப்பனே. இந்த திராட்சை ரசத்தையும் கூட தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக எங்களுக்கு மாட்டித்தாருங்க தகப்பனே. நாங்கள் அதை பருகும்போது இயேசு கிறிஸ்தப்பட்ட பாடுகள் தியாகங்கள் அனைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நினைவு கூறுவது மாத்திரமல்லாமல் நாங்கள் அதன்படியே நாங்களும் அவர் பட்டது போலவே நாங்களும் பாடுகள் பட்டு மரித்து அதற்போலவே எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தாழ்மையான ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்களுக்கு ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். சுத்தம் செய்யுமே ரத்தமே.
நாசம் அடைந்தோர்க்கு பைத்தியம், நேசச்சிலுவை சத்தியம். நாசம் அடைந்தோர்க்கு பைத்தியம், ரட்சிப்படைவோர் சத்தியம். அட்சயன் காப்பார் நீத்தியம், ரட்சிப்படைவோர் சத்தியம். அட்சயன் காப்பார் நீத்தியம். உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம்ரத்தமே என் பானமே. நின் சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தினால், நின் சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தினால் என் பாவத்தை பரிகரித்தீர். அன்புள்ள தேவபுத்திரா, என் பாவத்தை பரிகரித்தீர். அன்புள்ள தேவபுத்திரா. உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம்ரத்தமே என் பானமே. பன்றி போல் சேற்றில் பூரண்டேன், நன்றி இல்லாமல் தீரிந்தேன். பன்றி போல் சேற்றில் பூரண்டேன், நன்றி இல்லாமல் தீரிந்தேன். கரத்தால் அரவணைத்தீர், வரத்தால் ஆசீர்வதித்தீர். கரத்தால் அரவணைத்தீர், வரத்தால் ஆசீர்வதித்தீர். உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம்ரத்தமே என் பானமே. ஐயனே உமக்கு மகிமையும், துய்யனே தூதிகானமும். ஐயனே உமக்கு மகிமையும், துய்யனே தூதிகானமும். மெய்யனே எல்லா வல்லமையும், உய்யோனே உமக்கல்லேலூயா. மெய்யனே எல்லா வல்லமையும், உய்யோனே உமக்கல்லேலூயா. உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம்ரத்தமே என் பானமே. உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம்ரத்தமே என் பானமே. நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் அன்பு தகப்பனே, தகப்பனே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுடைய வாழ்நாட்களிலே மேலும் ஒரு நாளையும் மேலும் ஒரு வருஷத்தையும் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர். இந்த வருடத்திலாவது நாங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாங்கள் பருகியிருக்கிறோம் தந்தையே. அதை நாங்கள் சாதாரணமாக அப்பமும் திராட்சரசமாக எண்ணிவிடாதபடி மெய்யாகவே அவருடைய பாடுகளிலும் அவர் பண்ண தியாகத்திலும் நாங்கள் பங்கு பெறும்படியாக எங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த வல்லமையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் நிறைந்தவர்களாயும் இனிமேல் நாம் உங்களுடைய சத்திய வேலையில் நாங்கள் ஈடுபடவும் எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை தர வேண்டும். பாவிகளாக இருக்கும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியிலும் கூட எங்களுக்கு யாருமே இல்லை தந்தையே. உம்மிடத்தில் உண்மையின்றி நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவ வார்த்தை உங்களிடத்திலே உண்டு ஆண்டவரே. அதை நம்பி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களை இன்னும் அதிகமாய் எந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்தாதபடி, சாத்தானால் நாங்கள் வீழ்ந்து போகாதபடி
இன்னும் மென்மேலும் நாங்கள் இந்த சத்தியத்தில் வளர்ந்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் மெய்யாகவே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த உடன்படிக்கையை நீங்கள் தயவு செய்து நினைவேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. காத்துக்கொள்ளும் அப்பா, வழிநடத்தும். இவற்றை அனைத்தும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ராஜாவுமாக இருக்கிற இந்த மனுகுலத்தின் ஒரே மீட்பருமான எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த தாழ்மையான விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ள கடவுது. ஆமீன்.